ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், கன்னியாகுமரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று பேசிய உரை மற்றும் பிரதமரின் மக்கள் மருந்தகம் மூலம் பயனடைந்தவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை தில்லியில் பூட்டான் பிரதமர் திரு தாஷோ ஷெரிங் டோப்கே இன்று சந்தித்து பேசினார். பூட்டான் மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவும் வகையில் இந்தியா அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்ல உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் நடத்தப்பட்ட மீனவர்கள் மீதான துப்பாக்கி சூடு சம்பவங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குப்பதிவில் அதிக வாக்காளர்கள், குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் பங்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த விழிப்புணர்வு காணொலி பதிவு 1 கோடி பார்வையாளர்களை கடந்துள்ளதோடு மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பெரும் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி மத்திய அரசு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் தலா 2 விருதுகளை வழங்குகிறது. ஒவ்வொரு விருதுக்கும் 25 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருது பெற தகுதியுடைய நபர் மற்றும் நிறுவனங்கள் மைகவ் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கன்னியாகுமரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று உரையாற்றினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்திற்கு பல லட்சம் கோடி ரூபாய் அளவிலான வளர்ச்சித் திட்டங்களை வழங்கியுள்ளதாகவும் மீனவர்களுக்கு பல்வேறு வகையிலான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாகவும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தின் மேல, தமிழ் மக்கள் மேல, மீனவர்கள் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார். தமிழகத்திற்கு வரும்போது ஒவ்வொரு முறையும் தமிழகத்திற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் திட்டங்களை தொடக்கி வைப்பது, தமிழ்நாட்டிற்கு கடந்த 10 ஆண்டுகள்ல 16 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கொடுத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். நம்முடைய பிரதமர் மீனவர்களுக்காக, மீனவர்களுடைய நலனுக்காக தனியாக ஒரு அமைச்சகத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். அதே போல 2019 மீனவர்களுக்காக அமைச்சகத்தை ஏற்படுத்தி மீனவர்களுடைய நலனுக்காக 38,500 கோடி ரூபாய் மீனவர்களுடைய நலனுக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார். 10 ஆண்டுகள்ல 38,500 கோடி ரூபாய் மீனவர்களுக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்தார்கள். ஆபரேஷன் கங்கா மூலியமாக 20,000 மாணவர்களை வெளிநாட்டிலிருந்து இங்கு கொண்டு வந்தார்கள். மீனவர்களுடைய நலனை மட்டுமே முக்கியமாக கொண்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசம், தமிழ் மண், தமிழ் மக்கள், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரத்தின் மேல அதிகப்பட்டுள்ளதனால்தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் திருக்குறளை எங்கு சென்றாலும் கூட, உலகத்துல ஐநா சபையிலும் கூட யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பார்ப்போற்றும் அளவிற்கு தமிழை போற்றினார்கள். நம்முடைய புதிய பாராளுமன்றத்துல செங்கோலை நிறுவி தமிழருக்கு பெருமை சேர்த்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் மருந்தகங்கள் மூலம் கிடைக்கின்ற விலை குறைந்த மருந்துகள் தங்கள் குடும்ப சூழலுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பதாக நாகப்பட்டினம் பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்பது பல்வேறு வாக்கு. இதற்கு ஏற்றார் போல இந்திய நாடெங்கும் மத்திய அரசின் மூலம் பிரதான் மந்திரி ஜன் ஆஷாதி யோஜனா திட்டம் மூலம் மக்கள் மருந்தகங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளன. மருந்தகங்களில் உயர்தரமான மருந்துகள் பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌஷதி பரி யோஜனா கேந்திரா என்று அழைக்கப்படும் மக்கள் மருந்தகம் மூலமாக மலிவு விலையில் வழங்கப்படுகிறது. பிரதம மந்திரி மருந்து திட்டம் வாயிலாக நாகை மாவட்டத்தில் சர்க்கரை நோய்,
இரத்த அழுத்தம், இதய நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு மருந்துகள் தனியார் கடைகளை விட மிக குறைந்த விலையில் இந்த மருந்துகளில் வழங்கப்படுகிறது. இதனால் நோயாளிகளும் மருந்து வாங்குபவர்களும் அதிக அளவில் பயனடைந்து வருகிறார்கள். விலை உயர்ந்த மருந்துகள் பொதுத்துறை நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் பொதுமக்களை எளிதாக சென்றடைவதற்கும் நல்ல மருத்துவம் கிடைப்பதற்கும் அவை வழிவகை செய்கிறது. நாகை மாவட்டத்தினை பொறுத்தமட்டில் மக்கள் மருந்துகள் மூலம் கிடைக்கின்ற மருந்துகள் தங்களுக்கு அதிக பயனளிப்பதாக பயனாளிகள் தெரிவித்துள்ளனர். இது பற்றி மக்கள் மருந்தகம் நடத்தி வரும் ஜெயலட்சுமி என்பவர் கூறுகையில், நாகப்பட்டினம் பேசுகிறேன். நான் 8 வருஷமாக அந்த கடையை நடத்திட்டு வரேன். மக்களுக்கு பாதி சலுகை விலையில் 50% மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க பாரத பிரதமர். ஏழை எளிய மக்கள் பயன்பெற மாதிரி இருக்கு. இதை தொடர்ந்து வைத்த பாரத பிரதமருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. நான் நாகப்பட்டினம் நிர்வாக அதிகாரியாக ஓய்வு பெற்றிருக்கிறேன். தொடர்ந்து இந்த மக்கள் மருந்தகத்தில் எனக்கு பிரஷரு, ஓய்வு சுகர், நாங்கள் 2 பேரும் சேர்த்து வாங்கினோம். வெளியில் இந்த மாத்திரையில் வாங்கினா 3500 ரூபாய் கிட்டத்தட்ட செலவாகுது. இப்போ இந்த மக்கள் மருந்தகத்தில் வாங்கின பிறகு எனக்கு 1000 ரூபாய் வரைக்கும் சேவிங்ஸ் இருக்குது. இந்த முறையை கொண்டு வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு என்னோட நன்றியை தெரிவித்துள்ளேன். நோயற்ற வாழ்வை குறைவற்ற சுகம் என்பார்கள். இதற்கு ஏற்ப நோய் இல்லாமல் அனைவரும் வாழ வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணம். ஆனாலும் ஒரு சில சூழ்நிலைகளால் நோயிட்டு இருப்பது என்பது வயோதிப காலத்திலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, மக்களுக்கு தேவையான மருந்துகள் தேவையாக உள்ளது. இதற்காக தான் மாவட்டங்கள் தோறும் மக்கள் மருந்தகம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. மத்திய அரசின் பிரதான் மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் மானியத்துடன் கடனுதவி வழங்கி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை உருவாக்கி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடனுதவி பெற்று தொழில் முனைவோராக பயனடைந்தவர்கள் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். நாட்டில் தொழில் நிறுவனங்கள் அதிகம் இருந்தால்தான் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்ற நோக்கில் மத்திய அரசு கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் படித்த வேலையில்லா இளைஞர்கள் தொழில் முனைவோராக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலம் மானியத்துடன் கடனுதவி வழங்கி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை உருவாக்கி வருகிறது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த 2022-2023 ஆண்டில் மட்டும் 176 நபர்களுக்கு 2,78,00,000 மானியம் வழங்கப்பட்டு இலக்கை அடைந்து தமிழ்நாட்டில் 4வது இடம் பெற்றதாக மாவட்ட தொழில் மைய மேலாளர் ஆனந்தன் தெரிவிக்கிறார். மாவட்ட தொழில் மையத்தில் படித்த வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் மூலமா நாங்கள் செயல்படுத்தி கொண்டு பாரத பிரதமரின் சுய வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் 86 நபர்களுக்கு 250 லட்சம் மானியமாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதில் 176 நபர்களுக்கு 278 லட்சம் மானிய இலக்கு நம்ம அடைஞ்சி மாநிலத்து அளவில் 5வது இடத்துல ராணிப்பேட்டை மாவட்டம் வந்திருக்கு. இதில் பயனாளிகள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, ஒரு கூலி வேலைக்கோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சவங்களோ பண்ணவங்க இன்று ஒரு தொழில் முனைவோராக உருவாக்கி இருக்கிறதுக்கு இந்த 2 ஸ்கீமும் ஒரு துணியாக இருந்திருக்கு. இதுக்காக எங்களுக்கு நாங்கள் போய் இன்ஸ்பெக்ஷன் பார்த்து நிறுவனங்களை ஆய்வு செய்யும்போது அவங்களுக்கு எங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் ஒரு கூலி வேலையாக செஞ்சு எங்களோட வாழ்வாதாரம் முன்னேறதுக்காக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றி. அதேபோல் பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தில் கடனுதவி பெற்ற சேகர் தெரிவிக்கும் போது, நான் இந்த யூபிவிசி தொழிலை பல இடங்களில் கற்றுக்கொண்டு பல இடங்களில் வேலை செய்து மிகுந்த சிரமத்துக்குள்ளாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு மாவட்ட தொழில் மையத்தை பற்றி எனக்கு தகவல் கிடைத்தது. நான் அவர்களிடம் சென்று சொந்தமாக நான் தொழில் செய்ய வேண்டும், அதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டபோது அவர்களும் மனமும் அதுக்குண்டான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தனர். நான் அதன்படி அவர்களுடைய அறிவுரைப்படி கேட்டு PMEGP ப்ரோக்ராமில் லோனுக்கான பரிந்துரை எனக்கு வங்கிக்கு செய்தார்கள். நான் தொகையை பெற்று இதற்குண்டான எல்லா இயந்திரங்களையும் வாங்கி பூட்டி இப்பொழுது ஏறக்குறைய ஒரு 50 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கிறேன். நேர்முகமாக ஒரு 20 பேர், மறைமுகமாக டிரான்ஸ்போர்ட், ஃபிட்டிங், ரிக்கர்ஸ் அது மாதிரி மறைமுகமாக ஒரு 30 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை தரம் எவ்வளோ உயர்ந்துள்ளது. மாதத்திற்கு போதுமான அளவிற்கு எனக்கு வருமானம் கிடைக்கிறது. மற்றவர்களுக்கும் நான் வேலைவாய்ப்பு அளித்து இந்த PMEGP ப்ரோக்ராமை கொடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.